இன்றைய தியானம். நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமொழிகள் 29:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய மாணவர்களே, சாலமோன் ஞானி எழுதினதான இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் 2 பாகத்தையும் அவர் எழுதி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகத்தில் துன்மார்க்கனை குறித்தும் துஷ்டனை குறித்தும் எழுதுறாரு, நீதிமான குறித்தும் எழுதுறாரு. இந்த வசனத்தில் முன்பாகத்தில் துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது அப்படின்னு எழுதிட்டு துஷ்டனை குறித்து எழுதின சாலமோன் நீதிமானோ பாடி மகிழுகிறான் என்று எழுதுகிறார். நீதிமான்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை போராடி ஜெயித்து கர்த்தருடைய வார்த்தையினாலே ஜீவித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீங்களும் நானும் எதுல மகிழணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னா, பாட்டு பாடி மகிழணும். பாடல் பாடி கர்த்தருக்குள்ள மகிழணும். அப்படி பாடுறவன், மகிழ்கிறவள், பாடுகிறவள், அவங்க தான் நீதிமான்கள். நீதிமான்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. பாடுகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், தனிமை, நெருக்கடிகள், வியாதி, போராட்டம், மந்திரம், பில்லி சூனியம், அசுத்தாவின் கிரியைகள், இவைகளுக்கு மத்தியிலே சிக்குண்டு காணப்படும் பொழுது, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, சிறையிருப்புக்குள் இருக்கிறேனே, போராடி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி துவண்டு போகாமல் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறதான பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்களை பாடி மகிழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். நீதிமானுக்காக வெளிச்சம் இருக்கான், செம்மையான இருதயத்தாருக்காகத்தான் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு வெளிச்சம், உங்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. ப்ரொவைடட் நான் நீதிமானாய் வாழ, செம்மையான இருதயம் உள்ளவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு தான் வெளிச்சம், எனக்கு தான் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. நீங்க நீதிமான்களாய் வாழ மட்டும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் படி உங்களை காத்துக்கொள்ளுங்க பிரியமானுள்ளே. நீங்களும் நானும் அப்படி காத்துக்கொள்வோம் என்றால் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் தாவீது எழுதுகிறார், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. உங்க வீட்டில் காலையில் எழும்பினதுலேருந்து ராத்திரி நீங்க படுக்கைக்கு போற வரைக்கும் என்ன சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கா? ஆடியோ பைபிள் வீட்டில் இருக்கும் பொழுது போட்டு கேளுங்க. ஆவிக்குரிய பாடல்களை போட்டுட்டு கூட சேர்ந்து பாடுங்க. இல்லை, எனக்கு அப்படி பாட பிடிக்காது, நான் கர்த்தரை நோக்கி பார்த்து பாடல் புத்தகத்தை எடுத்து வச்சு நான் பாடுவேன் அப்படின்னா பாடுங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் MK சாம்சுந்தரம் அப்பா சொல்லுவாங்க, அதிகாலையில் எழும்பி அவர் பாட்டு பாடி ஆராதனை செய்கிறத பார்த்துட்டு அந்த தெருவில் உள்ளவங்க சொல்லுவாங்களாம், ஐயா எழும்பிட்டாரு, இப்போ காலையில் 3:30 அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். அப்போதான் கர்த்தருடைய வலதுகரம் எனக்காக பராக்கிரமம் செய்யும்.
இங்க 132 சங்கீதம் 16 வசனத்துல பாருங்க, சங்கீதக்காரன் எழுதுகிறான், அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். எதில் உள்ள? இந்த சங்கீதத்தை படிச்சிங்கன்னா சியோனில், அவருடைய வாசஸ்தலத்தில், அவர் தங்கி இருக்கிற இடத்துல வாழற எல்லாருமே எப்பொழுதும் பரிசுத்தவான்களாய் கெம்பீரித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, என் வீடு கெம்பீர சத்தம் உண்டாகிற வீடாய், என்னுடைய வீட்டில் ஆண்டவரே ரட்சிப்பு, என்னுடைய வீட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம், என்னுடைய வீட்டில் வெளிச்சம், என்னுடைய வீட்டில் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரே, ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 29:6 படி, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்ற வார்த்தையின்படி எங்கள் வீட்டில் எப்பொழுதும் பாட்டு சத்தம், எங்கள் வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம், எங்கள் வீட்டில் எப்பொழுதும் கம்பீர சத்தம் உண்டாகணும்னு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.